என் குழந்தை மம்மி இந்த எருமை எப்ப பார்த்தாலும் எதுவுமே இல்லையா? மம்மி இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. எனக்கு அப்படியே காஃபி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அது நீ இஞ்சி காஃபி வேற போட்டிருக்க சொன்னேன். நல்லா இருக்கு. எவ்வளோ நல்ல குழந்தை. 6 மணிக்கு ஏஞ்சி அம்மாவுக்கு வந்து ஒரு காஃபி, அதுவும் வந்து இஞ்சி காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். என்னடி அம்மா 6 மணிக்கு ஏஞ்சிருக்க? உனக்கெல்லாம் இந்த பழக்கமே இல்லையா 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறது? என்ன அதிசயமா 6 மணிக்கு ஏஞ்சிருக்க? மச்சி மச்சி ஐயோ இப்போதான்மா ஒரு எபிசோடே முடிஞ்சிருக்கு. இன்னும் 9 எபிசோடு இருக்குமா? நான்லாம் எந்திரிச்சு காலைல எந்திரிக்கிற வேலைலாம் எனக்கு இல்லைம்மா. நான் போய் திருப்பி இன்னும் 2 எபிசோட் முடிச்சுட்டு அப்புறம் தூங்குறேன். குட் மார்னிங் மம்மி. உங்களுக்காக நான் எனக்கு பொங்கல் செஞ்சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் என் பொங்கல். எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. நடந்தாலும் நான் இருக்கேன். என் குழந்தை எனக்கு காலங்காத்தால ஏஞ்சி அதுவும் பொங்கல் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கா. அதுல இவ்வளோ கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா பண்ணியிருக்கா. எவ்வளோ நல்ல குழந்தை. டேஸ்ட் பண்றேன். సూపరా இருக்குடி అమ్ము. నా కోసం శుద్ధ ధన్యాసి రాగంలో ఒక కీర్తనం పాడగలరు. అమ్మో என்னால ரொம்ப முடியலடி. கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு. நீ என்ன ஏதாச்சும் எனக்கு பண்ணிட்டு கொண்டு வரியா? அட போமா, நீ வேற. என்னாலாம் முடியாதுமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒர்க் பண்ணணும், ஹோம் ஒர்க்ஸ் இருக்கு, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே முடிக்கணும். என்னாலாம் முடியாதுமா. ஓடி போய் பண்ணிட்டு கொண்டு வாடி. என்ன இப்படி பண்ற? ஏதாச்சும் பண்ணு. நம்பர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஏதாச்சும் பண்ணிட்டு கொண்டு வா. ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. இது போய் பண்றேன் ஏதோ ஒன்று. கஷ்டப்பட்டு நான் பொங்கல் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, சாப்பாட்டில் கொஞ்சோண்டு இது போட்டு பண்ணியிருக்கேன். பருப்பு இந்த எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. பொங்கல் பண்ணிருக்கியா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா முந்திரி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கான். என்னடி உப்பு அள்ளி கொண்டு வச்சிருக்க பொங்கல்ல? நீயே எடுத்துக்கோடி. என்னடி டேஸ்ட் பண்ணி பாருடி எப்படி இருக்குன்னு. அவ்வளோ உப்பு. என்னமோ இப்படி பண்ற? அப்பா தெரியுமா பண்ணிட்டான். அம்மோ ஏஞ்சுக்கோமா. டைம் பாத்தியா? ரொம்ப டயர்டா இருக்கியா? என்னம்மா நைட் எல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு ஃபுல்லா டயர்டா இருந்திருப்பல. சரி நீ படுடா. நான் அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்னை எழுப்புறேன். ஓகேவா? ஹெவி வெயிட் சாம்பியன் பெல்ட். சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறேன். ஓகேவா? ஏய் அம்மு ஏஞ்சுக்கோ. எருமை எப்ப பார்த்தாலும் தூங்குறது. 10 ஆகுது. இது வரைக்கும் என்னதான் பண்ணுவோம் நைட்? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது. ஏஞ்சுக்கோ அம்மு. ஏஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். ஏஞ்சுக்கோ. ஐயோ இதாம்மா, ஏமா இப்படி பண்றேன் நீ? நான் எந்திரிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் என்ன தூங்குனா விட. எப்ப பார்த்தால காலைல எந்திரி 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 எந்திரி. இது தவிர்த்து வேற எதுவுமே இல்லையா? மயக்கமா நான் வெளியே போறேம்மா ஃப்ரெண்ட்ஸோட. ஓகேவா? சரிடா போயிட்டு வாடா. காசு ஏதாச்சும் வேணுமா? நான் கொடுக்குறேன் உனக்கு. சரியா? தேங்க்ஸ்மா. நான் வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? பாய். வந்து காதை படித்தாய். மம்மி நான் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு வெளியே போறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் காசு கொடு மம்மி. என்னது? வெளியே போறியா? எருமை மாடு வயசாகுது. இது வரைக்கும் வந்துட்டு காலைல ஏஞ்சிக்க தெரியல, எதுவுமே பண்ண தெரியல. இப்ப வெளியே போக மாட்டேன். காசுக்கு பட்ட கேட்க தெரியுது. அல முடியாது. போ கிளம்பு கிளம்பு. நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். வெளியவே போல விட்டுரு.